இதெல்லாம் வந்து டான்சிங் டால்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது வந்து டான்சிங் டால். டான்சிங் டால்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மகாராஜா மகாராணி பண்றோம். ஹனுமான் விஸ்வரூப தரிசனம், ராமானுஜர், கண்ணப்ப நாயனார் புராணம், ராவணன் தர்பார். இது பேப்பர் மெஷ், லைட் வெயிட்டா இருக்கும். மைசூர் தசரா செட்டுன்னு இவ்வளவு பொம்மையும் வரும். தெளிவா நீங்க ஒரு கோயில்ல போய் ஒரு சிலைகளை பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குமோ அந்த தெளிவு வந்து ஒவ்வொரு பொம்மையிலையும் நாங்க எடுத்துக்காட்டா வச்சிருக்கோம். மாயா பஜார் இது பாருங்க, வெறும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 400 கிராம்ஸ் தான் இருக்கும். பிரதோஷ நாயக்கர் ஸ்டோன் மாதிரியா இருக்கும். இந்த பிரதோஷ நாயக்கரும் எங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஒண்ணு. ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேர்ல பார்த்தா மாதிரியா இருக்கும். ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருமே செய்திருக்க மாட்டாங்க. மகாலட்சுமிக்கு உண்டான முகங்கள், உருவங்கள், முழு வர மகாலட்சுமி, முழு அலங்காரம். வணக்கம். நீங்கள் தற்போது இங்க இருப்பது பம்மல் மயிலாப்பூரின் அங்கமான பால விஜயா ஸ்டோர்ஸ். விஜயா ஸ்டோர் மயிலாப்பூர் அதனுடைய அங்கமாக திகழும் பால விஜயா ஸ்டோர். இந்த அங்காடி ஆரம்பித்து 1.5 மாதங்கள் ஆகிறது. இதற்கு பம்மலிலிருந்தும் பல்லாவரத்திலிருந்தும் அனகாபுத்தூரிலிருந்தும் வர வழி இருக்கிறது. இரட்டை பிள்ளையார் கோயில் வழியே இறங்கினால் கிரிகோரி தெரு வழியாக வந்து இங்கு வாசுதேவன் தெருவுக்கு வர வேண்டும். இந்த கடை ஆரம்பித்து 1.5 மாதங்கள். சிறுக சிறுக நாங்கள் வந்து இதனை வந்து முழு செய்து கொண்டே இருக்கிறோம். இன்றும் பல பொருட்கள் வர வேண்டி உள்ளதால் இருக்கும் வரை உங்களுக்கு வீடியோவில் எடுத்துக் கொடுப்பதற்காக இந்த கடையை நாங்கள் இப்பொழுது யூடியூபில் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். முதலில் நம்மளிடம் பாரம்பரியம் மிக்க பூஜை பொருட்கள் உள்ள ஒரு அங்காடி இது. ஒரு பக்தி மனம் கமழும் பாரம்பரிய கடை இது. சாதாரணமாக பூஜைக்கு உண்டான பொருள்கள் அனைத்தும் தரைத்தளத்தில் கிடைக்கும் வண்ணம் இதனை சீர் செய்திருக்கிறோம். தரைத்தளத்திற்கு முதலில் வரும் பொழுது ஊதுபத்திகள் மற்றும் விளக்கு, அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இருக்கும். வரமகாலட்சுமிக்கு உண்டான முகங்கள், உருவங்கள் உண்டான வண்ணம் அலங்கரித்தும் இருக்கும். அலங்காரம் செய்யாமல் வைத்திருக்கிறோம். நீங்கள் அலங்கரித்து வேண்டுமென்றால் உங்கள் மனதிற்கேற்ப அலங்காரம் செய்து கொடுப்போம். ஆரம்பம் உருவம் என்று எடுத்துக்கொண்டால் 800 ரூபாயிலிருந்து இருக்குது. 800 ரூபாயில ஆரம்பிச்சு 1800, 2000, 2500 அது மாதிரி இருக்குது. இந்த செட் எவ்வளவு? இது 2000. முழு வர மகாலட்சுமி, முழு அலங்காரம் 2000 ரூபாய்க்கு செய்வோம். அதில் பின்பக்கம் முழு அலங்காரமும் நாங்களே செய்து கொடுப்போம். உங்கள் ஆசைகள் என்ன உண்டோ அந்த நகைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் நாங்கள் முழு அலங்காரமும் செய்து கொடுப்போம். அதற்கு உண்டான வரிசை பொருட்கள் சுமங்கலிகளுக்கு கொடுப்பதற்காக சீப்பு, மஞ்சள், கண்ணாடி, குங்குமம், கார் பேனட் அலங்கார பொருட்கள் இதெல்லாம். கீ ஹோல்டர் இருக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட், அதாவது வருபவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குமா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி கீ ஹோல்டர்ஸ், சாரி பவுச், பவுச்சஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கு. அது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நீங்க இது பண்ணிக்கலாம். பிளவுஸ் பிட்ஸ், காட்டன், பாலியஸ்டர், சில்க் காட்டன் எல்லாமே இருக்கு. இதுல எப்படி சார் பேக்கெட்டா எடுக்கணும்? பேக்கெட்டா இல்ல இண்டிவிஜுவல் பீசஸாவும் எடுத்துக்கலாம், பல்காவும் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் பீசஸும் பல்க்கும் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல்ங்கிறது கிடையாது. பல்க் ரேட்டுக்கு என்ன இது பண்றீங்களோ அதை பீஸ் ரேட்டுக்கு இது பண்ணிக்கலாம். கார் பேனட் ஐட்டம், கார் பேனட்ல வந்து நீங்க அலங்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட். இல்லாட்டி ஷோகேஸ் ஐட்டம்ஸ், குபேரன்ல இருந்து ராதாகிருஷ்ணர். நம்ம கிட்ட பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் எவ்வளவு? ஸ்டார்டிங் கார் பேனட் ஐட்டம் வந்து 50 ரூபீஸ்ல இருந்து 350 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மார்பிள் வந்து டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் காட் ஓரியன்டா இருக்கும். காட் ஓரியன்டாகும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 120 ரூபீஸ்ல இருந்து 900 ரூபீஸ், 1200 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாம் கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ். கிளாஸ் வேர் இருக்குது, மினி கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி கிளாஸ் வேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டபுள் சைடு விநாயகர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 45 ரூபீஸ்ல ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 300 ரூபீஸ் கிட்ட வரும். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம். டியூவல் சைடு விநாயகர்
சிவலிங்கம் இருக்கும். அப்புறமா ட்ரெடிஷ்னல் மரப்பாச்சி, ஹிந்து டிவைன் மரப்பாச்சி, அது சாதாரண மரப்பாச்சியும் வச்சிருக்கிறோம். அது ஸ்டார்டிங் 750 இருந்து 3000 rupees வரைக்கும் இருக்குது. மரப்பாச்சி கருங்காலி கிடையாது, இது வந்து நார்மல் வுட்ல செய்யப்பட்டதுதான். இதையே அலங்காரம் செய்து வைத்திருக்கிறோம். அப்புறமா மாப்பிள்ளை பொண்ணுக்கு சீர் வந்து செய்யறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோம். இது தவழ்ற கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோம். இதோட பிரைஸ் சொல்லலாம். அது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 350 rupees தான். ஒரு கைக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கா? நிறைய வெரைட்டிஸ். கிருஷ்ணர் இருக்கு, அதை விட்டா லக்ஷ்மி பண்றோம், விநாயகர் பண்றோம். அது இப்பெல்லாம் இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை பொண்ணு செட்டு மட்டும் இப்போ வச்சிருக்கிறோம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வந்து லாட்ஸ் ஆஃப் டால்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா முருகர் இருக்கும், விநாயகர் இருக்கும், சிவன் இருக்கும், கணபதி, இதே மாதிரி வரிசையா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். பரதநாட்டியம், ஒடிசி, குச்சிப்புடி போன்ற பரதநாட்டிய கலைஞர்களுக்கு உண்டான நகைகள், அலங்கார பொருட்கள் மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸில் 25 வருடங்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்போம். இப்போ பம்மல் மக்களும், பம்மல், தாம்பரம் அந்த பக்கத்துல இருந்து வர்ற மக்களும் வந்து பயனடையும் வகையில் இங்க வந்து நாங்க இந்த ஷோரூம் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா வெரைட்டிஸ் வந்துகிட்டு இருக்குது. நீங்க மயிலாப்பூர்லயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். இங்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். பரதநாட்டியம், சலங்கையில ஜவுரி எல்லாமே இருக்கும். இந்த அலங்கார பொருட்கள். இது பிரைடல் மேக் ஓவர். பிரைடல் மேக் ஓவர்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு வந்து டிசைனர் சாரீஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது அதுக்கு பிரைடல் மேக் ஓவர்னு கேட்கறாங்க. இந்த பிரைடல் மேக் ஓவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 750 rupeesல இருந்து 7000 rupees வரைக்கும் நாங்க வச்சிருக்கிறோம். பிரைடல் மேக் ஓவர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து மேக் ஓவர் நம்ம யூஸ் பண்றதா சாமி? இல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஹியூமனுக்கு உள்ளதுதான். ஹியூமனுக்கு உள்ளது. நீங்க வந்து நம்ம சாதாரண மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடியதான். சுவாமி அலங்கார நகைகள் வரும்போது நாங்க இங்க தனியா அதை டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம். சுவாமி அலங்கார நகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சுவாமி அலங்கார நகைகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெம்பிள் ஓரியன்டட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபெமிலியர். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கலெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி வச்சிருக்கிறோம். நீங்க வந்து சாதாரண ஒரு 10 ரூபாயில பொட்டுல இருந்து ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் உண்டான முழு உடல் அங்கத்துக்கும் உண்டான கிரீடம் எல்லாமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல வந்து சுவாமி அலங்கார பொருட்கள்ல வந்து இவ்வளவும் வச்சிருக்கிறோம். சின்ன கிரீடத்துல இருந்து பெரிய கிரீடம் வரைக்கும் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இந்த கிரீடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பியூர். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோன்ஸ் வந்து ஒர்க் வந்து கார்விங்ல வச்சிருக்கிறோம். ஸ்டோன்ஸ்லயும் இருக்குது, ஃபுல் ஸ்டோன்ஸ்லயும் இருக்குது, கோல்டு பிளேட்டட்லயும் இருக்கு. கோல்டு பிளேட்டட்லயும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூஜை சார்ந்த பொருட்கள், பித்தளை பொருட்கள், பித்தளை மற்றும் செம்பு, இந்த 2 பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா குத்து விளக்கு ஆரம்பித்து அகல்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கிறோம். பூஜை மணி எல்லாமே வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் பிரைசஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட் இருக்குதோ அதோட கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் நம்ம கிட்ட. இது மயிலாப்பூர்லயும் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும், இங்கேயும் தாராளமா கிடைக்கும். இந்த விளக்கோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஜி ரேட்டா இல்லைன்னா பீஸ் ரேட்டா? இல்ல, நம்ம வந்து கேஜிக்கு வாங்கி அதை பீஸ் பண்ணிருக்கிறோம். அதாவது கேஜில வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இந்த வெயிட் எல்லாம் வச்சிருப்பாங்க கேஜில விக்கிறவங்க. நம்ம விளக்குல எல்லாம் உள்ள கூடு மாதிரி தான் இருக்குமே தவிர உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கல்லுகள் எல்லாம் அடைச்சிருக்க மாட்டோம், மண்ணெல்லாம் அடைச்சிருக்க மாட்டோம். அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஆஸ் யூசுவல் பிராஸ் என்ன வெயிட் இருக்குதோ அந்த வெயிட் மட்டும் தான் இதுல இருக்கும். இந்த உள்ள அடைக்கிற இதெல்லாம் இருக்காது. அதனால நாங்க வந்து தனியா இதை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு பியூர் பிராஸா தான் கிடைக்குமே தவிர உள்ள எதுவும் வந்து இந்த அடைப்புலாம் இருக்காது. அதனால நீங்க அதை வந்து தைரியமா வாங்கலாம். நம்ம கிட்ட காமாட்சி அம்மன் விளக்குல இருந்து இருக்குது. மினிமம் 100 rupeesல இருந்து 700 rupees வரைக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. பூஜை சார்ந்த பொருட்கள் பித்தளை ஐட்டம் எல்லாம் இருக்கும். அப்புறமா சுவாமி அலங்கார பொருட்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடை ஆபரணம், ஆடைகள் இருக்குது. பாத்தீங்கன்னாக்கா பாவாடை, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண சாமிக்கு சாத்துற பாவாடை வந்துனாக்கா இதே மாதிரி பாவாடைகள், இதே மாதிரி சாதாரண பாவாடையும் இருக்குது, இதே மாதிரி டிசைனர் பாவாடையும் இருக்குது, சாதாரண பாவாடையும் இருக்குது. அதே மாதிரி சிவனுக்கு உண்டான பஞ்சகச்சம் அதே மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மேக் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமிக்கும் மேக் ஓவர் என்னென்ன உண்டோ அதெல்லாம் வச்சிருக்கிறோம். அது தவிர வந்து வேஷ்டி, சேலைகள், துண்டு இதெல்லாம்
கல்யாணம் மற்றும் வந்து வீட்டு கிரகப்பிரவேசம், காது குத்து, அது மாதிரி எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்கா நீங்க எடுக்கிறதா இருந்தால் ஹோல்சேல் பிரைஸ்ல வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட சாரி 9 கஞ்சி வேஷ்டி, 8 முழம் வேஷ்டி, 8 முழம், 9 கஜ புடவை எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. சரி. எல்லாமே வந்து இது நம்ம கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஆர்த்தடாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம கடையில கிடைக்கும். அதை தவிர வீட்டு அலங்கார பொருட்கள்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே மாதிரி மாலைகள், தோரணங்கள் எல்லாமே கிடைக்கும். மாலைகள் இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் மாலைகள். இதை வந்து பர்டிகுலரா சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும். மாலைகள்லாம் ஒரு மாலை கடையில போயிட்டு நீங்க மாலை எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரியே இந்த மாலைகள்லாம் இருக்கும். காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரியல் மாலையோட காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். சாதாரண ஒரு இதுக்கு போடுறதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டோர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பேக் டிராப்ஸ் வச்சிருக்கிறோம், நிறைய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். கல்யாணத்துக்கு உண்டான பேக் டிராப்ஸ், டிவைனிட்டிக்கு அதாவது வீட்டுல பூஜை ரூமுக்கு போடுற பேக் டிராப்ஸ் எல்லாமே அவைலபிள் நம்ம கடையில இருக்குது. இதெல்லாம் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ற மாதிரி பென்சில் பவுச்சு, வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் மேக் ஓவர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். அதுக்கு வாட்டர் பாட்டில்ஸ், இந்த பென்சில் பவுச்சு, அது மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கோம். அதே கொலுபம் மயில வச்சிருக்கீங்களா? கொலுபுமே மாடியில இருக்குன்னா இப்பதான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சீசனுக்குள்ள இன்னொரு ஒரு 10 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துடும், வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் மழையெல்லாம் பெய்யறதுனால கொஞ்சம் வந்து அதுல நிதானம் காட்டி இருக்கிறோம். வந்தீங்கன்னாக்க பாக்கலாம். கொலு பொம்மைகள் திருவிழா இது. கஜராஜனுடன் ஆரம்பிக்கிறோம். இது 2 அடி உயரம் உள்ள கஜராஜன். அடுத்தது மயில் முருகர், பிரம்மா, சரஸ்வதி, முருகர், தியாகராஜர், ராமலாலா, மீனாட்சி கல்யாணம். இதே மாதிரி வரிசையா எல்லா பொம்மையும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் பொம்மைங்க. பாத்தீங்கன்னாக்கா ஒத்த பொம்மைகள். இது ஹனுமான் விஸ்வரூப தரிசனம், ராமானுஜர், சிவன். அப்புறமா நம்ம கிட்ட செட்டு எல்லாம் இருக்குது. வரிசையா செட்டுன்னு வந்து இட்டீங்கன்னாக்கா மீனாட்சி கல்யாணம், நரசிம்மர், நவநரசிம்மர். கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா கோவர்த்தனகிரி. அப்புறமா ஆழ்வார்கள் செட்டு, கண்ணப்ப நாயனார் புராணம், இருமுடி செட், காமாட்சி விளக்கு பூஜை, ஆதிசங்கர செட், ராவணன் தர்பார். இது பேப்பர் மெஷ், லைட் வெயிட்டா இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போகலாம். இது வந்து ராமர் கல்யாணம், ராமர் வில்வுடைத்த சம்பவம். சிவன் பகடை ஆடினது நம்ம கிட்ட. இது வந்து ஒரு புதுவிதமான பொம்மை. சிவனும் பார்வதியும் வந்து பகடை ஆடினது. சகுனி பகடை ஆடினது கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவன் வந்து பகடை ஆடுற மாதிரி இது ஒரு பொம்மை புதுசா வச்சிருக்கிறோம். இது வந்து பாண்டவர்கள் வந்து பகடை ஆடி சகுனியிடம் தோற்ற சம்பவம். கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், இதை 3 கான்செப்டா வச்சிருக்கிறோம். சரி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் விழுந்திருக்கிற மாதிரி இது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா செட்டும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா செட்ஸ்ன்னு வந்தாச்சுன்னாக்கா மண்ணில் உருவாக்கப்பட்டது நிறைய இருக்கும். ஒரு 60% வந்து மண்ணில் உருவாக்குனது தான் இருக்கும். பேப்பர் மெஷிங்கிறது ஒரு 40%. இண்டிவிஜுவல் பொம்மைகள் வந்து பாத்தீங்கன்னா சில இப்பொழுது வந்து மாற்றங்கள், கால மாற்றங்கள், சூழ்நிலைக்கு எல்லாருமே இப்ப கொலு வைக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸா வேணும்னு கேட்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா பேப்பர் மெஷ் வந்துகிட்டு இருக்கு. சரி. அதுல வந்து தசாவதாரம் செட்டு, அஷ்டலட்சுமி செட்டு, இதே மாதிரி செட்டுங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேப்பர் மெஷ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. சின்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 இன்ச்சஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 feet வரைக்கும் பேப்பர் மெஷ் பொம்மைங்கள வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த பெருசெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய பொம்மைகள்ல இதெல்லாம் வந்து பேப்பர் மெஷ் தான். சரி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணு கிடையாது, எல்லாமே வந்து பேப்பர் மெஷ் தான். இதுல ஆண்டாளு பாத்தீங்கன்னாக்கா ராஜ அலங்காரத்துல முருகர், அப்புறமா நித்திய கல்யாணேஸ்வர பெருமாள்,
கொல்லூர் மூகாம்பிகை, மீனாட்சி அம்மன், இது எல்லாமே வந்து பேப்பர் மெஷ் தான். வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு 350 கிராம்ஸ்ல இருந்து 400 கிராம்ஸ் தான் இருக்கும் ஒரு பொம்மை. ஸோ அதனால வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணலாம். 400 கிராம்ஸ் தான் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதனால தண்ணியில போட்டா இது கரையுவாங்க. தண்ணியில எல்லாம் போட்டா கரையாது, தண்ணி படாம பாத்துக்கலாம். இது வந்து ஒண்ணும் இல்லை, ஈஸியா வந்து அடுத்த குழுவுக்கு இது பண்ண போறோம் போது ஒண்ணும் இல்லை, லைட்டா வந்து என்ன பண்ணணும்னாக்கா ஸ்ப்ரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்டர்ல கொஞ்சமா ஷாம்பு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சோம்னாக்கா அந்த பெயிண்ட் வந்து ரீடைன் ஆகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அடிக்க சொல்லி நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்குறோம். ஃபேட் ஆகாது. ஏன்னா மத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மண் பெயிண்ட் அடிப்பாங்க. ஆமா, நம்ம இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் அக்ரிலிக் தான் அடிச்சிடும். சரி, இதை வந்து நாங்க வந்து இது பண்ண பொம்மை தயாரிக்கிற இடத்துல எங்களுக்கு இந்த பெயிண்ட் வேணும்னு சொல்லியே நம்ம வந்து இது பண்ணிட்டோம், ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பொம்மை எல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா எல்லா பொம்மையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். கிளார் அடிக்கும், லைட்டிங் நிறைய கொடுத்தீங்கன்னாக்கா கிளார் அடிக்கும், ஷைனிங் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் தான் நாங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்றோம். சரி, ஓகே. மத்த கொலு பொம்மைகள் மாதிரி மத்தவங்க எல்லாம் கொடுப்பாங்க, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த செம் அடிச்சிருப்பாங்க, செம் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, இது வந்து அக்ரிலிக் மாதிரி நாங்க வந்து அந்த பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து மேக்சிமம் வந்து இப்ப எங்களுக்கு வந்து பொம்மைகள் வந்து 40% 45% ஃபுல்ஃபில் பண்ணிருக்கிறோம். சரி, ஓகே. இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு 60% பொம்மைகள் 100% பார்க்கணும்னாக்கா மயிலாப்பூர்ல பார்க்கலாம். இங்க இன்னொரு ஒரு 10 நாள்ல உங்களுக்கு 100% பார்க்கலாம். ஆமா, மயிலாப்பூர்ல வந்து 4 ஃப்ளோர் இருக்கா? மயிலாப்பூர்ல 4 மாடி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 1.5 ஃப்ளோர் தான். ஓகே. 1 பிக் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கோம். மாடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பொம்மைகள் வச்சிருக்கிறோம். இதுல விவசாய செட்டுன்னு ஒண்ணு ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து A to Z ஒரு வயல் உழுவுறதுல இருந்து நாத்து நடுறதுல இருந்து பேக்கேஜிங் வரைக்கும் பண்ணிருக்கிறோம். இது வந்து பெரிய செட்டு, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து மண்ணில செய்யப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கும்பகர்ணன் செட்டு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணு கிடையாது, இது வந்து பேப்பர் மெஷ். பேப்பர் மெஷ்லயும் இருக்குது, மண்ணுலயும் இருக்குது. இது பேப்பர் மெஷ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிறோம் இந்த வருஷம். சரிங்களா? அதே மாதிரி பெரிய செட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மைசூர் தசரா வச்சிருக்கிறோம். மைசூர் தசரா செட்டுன்னு இவ்வளவு பொம்மையும் வரும், மண்ணுல செய்யப்பட்டது. அதே மாதிரி வந்து அஷ்டலட்சுமி செட்டு மினிமம் சின்ன ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் வச்சிருக்கோம். அதே மாதிரி தசாவதாரம் செட்டு வச்சிருக்கிறோம். பெயிண்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னால தெளிவா இருக்கும், முகமெல்லாம் தெளிவா இருக்கும், எல்லா பொம்மைகளும் தெளிவா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோ ராமர், லட்சுமணர், சீதா, ஹனுமன் பெயிண்டிங் எல்லாம் பாருங்க பக்காவா இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வாஸ்து விஷ்ணு இருக்கு, வாஸ்து விநாயகர் இருக்கு, வாஸ்து லட்சுமி இருக்கு, 3 இருக்குது. இந்த கொலு செட்ல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண செட்டு விநாயகர்னு எடுக்க போனீங்கன்னாக்கா 300 ருபீஸ்ல ஆரம்பிச்சிடும். 3000 ருபீஸ் வரைக்கும் விநாயகர் மட்டும் வச்சிருக்கோம். அதாவது பேப்பர் மெஷ் அண்ட் மண்ணு, அதாவது சைஸுக்கு ஏத்த மாதிரி. அது தவிர பெரிய இதுவும் பண்றோம், 2 அடி 3 அடியில விநாயகர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் பண்றதுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இட் வில் டேக் மோர் தென் 20 days to 30 days. ஏன்னா அந்த பொருள் காய வச்சு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி உங்களுக்கு பக்காவை பண்ணி கொடு, ஸ்பெஷலைசேஷன்ங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணும். ஸோ மற்றபடி எல்லா பொம்மைகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைவான தரத்தோட இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபூத ஸ்தலங்கள் வச்சிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கும், அக்னி, வாயு எல்லாமே இருக்கும். காளஹஸ்தீஸ்வரர், அண்ணாமலையார், உண்ணாமலை எல்லாருமே இருக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர், சிவகாமி அம்மன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி செட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமைஸ்டு செட்ஸா இருக்கும். எல்லாம் வந்து சின்னதா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு கொலுப்படியில ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி நாங்க செட்ஸ் வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னாக்கா நிறைய பொம்மை இருந்து குப்பை மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு படினாக்கா இது பாருங்க, இது ஒரு அடி படினாக்கா நீங்க வந்து அதுல ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி செட்ஸ் வச்சிருக்கோம். நீங்க அடுக்குனீங்கன்னாக்கா தெளிவா எல்லா பொம்மையும் தெரியற மாதிரி இது பண்றதுக்காக அதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்கூல் செட்டுன்னு இருக்குது, இதை எல்லாரும் அலைன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு அடி படியிலேயே நீங்க அடுக்கலாம், வெளியில அடுக்கணுங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி பொம்மைகள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால பெரிய படி வேணும், பெரிய இது வேணும், பிரம்மாண்டமா கொலு வைக்கணுங்கிறது இல்லை.
சின்ன படி இருந்தாலும் அழகா கொலு வைக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். அது மாதிரி கான்செப்டும் வச்சிருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 35,000 rupeesக்குள்ள நீங்க கொலு வைக்கணும்னு இருந்ததுனாக்கா கொலு படி அதுக்கு உண்டான பொம்மைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 35,000ல இருந்து ஸ்டார்டிங் வந்து பேக்கேஜ் வச்சிருக்கிறோம். பேக்கேஜ் செட்டா கொடுத்துறீங்க? அப்படியே செட்டா ஒரு கொலு பொடி வரும். அதுக்கு உண்டான பொம்மைகள்லாம் அலங்காரம் பண்ணி நாங்க வந்து ஏபிசின்னு ஒரு 3 வெரைட்டிஸ் கொடுப்போம். அதுல சூஸியா நீங்க என்ன பொம்மை வேணுமோ அதை சொல்லிட்டீங்கன்னாக்கா நாங்க வந்து அதை வந்து பேக் பண்ணி அதுவும் கொடுக்குறோம். பேக்கேஜஸும் இருக்கு நம்ம கிட்ட. வீட்டுல வந்து செட் பண்ணி தருவீங்க? நம்ம வீட்டுல கொலுப்பொடி வந்து செட் பண்ணி கொடுப்போம். செட் பண்ணி தருவீங்க? ஆமா, ஆனா அதுக்கு சார்ஜஸ் வரும். நம்ம அடிஷனல் சார்ஜஸ் வரும். வந்து எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். டெக்கரேஷன் மட்டும் பண்ண மாட்டோம். கொலுப்பொடியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எல்லா பொம்மையும் இது பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். சரி. மற்றபடி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நீங்க உங்க விருப்பப்படி நீங்க அடுக்கிக்கிறதுல தான் இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 1 அடி பொம்மைகள் 1.5 அடி பொம்மைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோன் கார்விங்கோட தெளிவா நீங்க ஒரு கோயில்ல போய் ஒரு சிலைகளை பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குமோ அந்த தெளிவு வந்து ஒவ்வொரு பொம்மையிலையும் நாங்க எடுத்துக்காட்டா வச்சிருக்கோம். இது அத்தனையும் நீங்க பாக்குற பொம்மைகள் அத்தனையும் வந்து பேப்பர் மிஷ். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பேப்பர்னால செய்யப்பட்ட உருவங்கள் எல்லாமே வெயிட்லெஸ்ஸா இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா இந்த ரங்கமன்னார்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1 kg தான் வெயிட் வரும். அதுக்கு மேல வராது வெயிட். அது மாதிரி அன்னபூர்ணி, நின்ற கோலத்துல வராகி, பவானி அம்மன், மாரியம்மன், இவங்க லட்சுமி, பாலாம்பிகை, வசுதேவர், அப்புறமா கிருஷ்ணர் இது பண்றது, மாயா பஜார். இது பாருங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 400 grams தான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும் பெயிண்ட். பெயிண்டிங் எல்லாம் வந்து பாக்கிறதுக்கு வெயிட்டா இருக்கிறோம். இந்த பொம்மை மண்ணில் பாத்தீங்கன்னாக்கா இப்படி இருந்தாலும் 4 கிலோ வெயிட் வரும். பாருங்க இது ஒண்ணும் இல்லை, சிங்கிள் இதுல பேப்பர் மெஷா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்ல. அதே மாதிரி பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் வில் லாஸ்ட் ஃபார் மோர் தென் 10 years வரைக்கும் இந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். சப்போஸ் இது ஃபேட் ஆச்சுன்னா ரீபெயிண்ட் பண்ணிடுவீங்க நீங்க? ஃபேட் ஆச்சுனாக்கா நம்ம ரீபெயிண்ட் பண்றது இல்ல. அதுக்கு உண்டான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வந்து நாங்க இது பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுவோம். அது மாதிரி செட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க சமையல் செட்டுனாக்கா ஒரு படிக்குள்ள அடங்குற மாதிரியே அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருவோம். அதாவது சின்னதா கொலு வச்சாலும் அதை வச்சுக்கலாம், பெருசா கொலு வச்சா இது பாருங்க கரகாட்டம் இருக்குது. இது வந்து மண்ணுல உள்ளதுதான். பாருங்க அந்த ஒரு படிக்குள்ள அடங்கிடும். நீங்க வந்து பிரம்மாண்டமா படி வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாம் படிக்குள்ளேயே அடங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தியாகராஜருங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர்ல வந்து ஃபேமஸ். தேரழகுன்னு சொல்லுவாங்க. இந்த தியாகராஜர் பொம்மை நாங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்றோம். அது மாதிரி ராம்லாலா, குழந்தை ராமர், அதை இந்த தடவை ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாவே கலர்ல பண்ணியிருக்கிறோம். இது வந்து இதுலயும் இருக்கு, ஸ்டோன் ஒர்க்லயும் இருக்குது. அது இன்னும் எங்களுக்கு ஸ்டாக் வரல. அது மாதிரி பிரதோஷ நாயக்கர் ஸ்டோன் மாதிரியா இருக்கும். இந்த பிரதோஷ நாயக்கரும் எங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஒண்ணு. வேற எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட்ல வந்து பிரதோஷ நாயக்கர் யாருக்கிட்டையும் கிடைக்காது. பாத்தீங்கன்னாக்கா ஒரு டல் கலர்ல சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த பிளாக் பினிஷ் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி உலகளந்த பெருமாளும் இது வந்து பிளாக் பினிஷ் நாங்க வந்து அவ்வளவு இதுவா கொடுத்துட்டு இருக்கோம். ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேர்ல பார்த்தா மாதிரியா இருக்கும். ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருமே செய்திருக்க மாட்டாங்க. இதை நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி டை பண்ணி அது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ராமானுஜர் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நேர்ல பாக்குற மாதிரியா இருக்கும் அவரை. இது விஸ்வரூப ஆஞ்சநேயர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி கர்ணனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தது. இது வந்து பிரம்மாண்டமா பெரிய சைஸும் இருக்குது. இதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது 1.5 அடி உயரம் உள்ளது. அப்ப இது ராமானுஜர். ராமானுஜரை வந்து நீங்க நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் இது ரீடைன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கோல்டு, அங்க பக்கத்துல இருக்கிறது காப்பர். இந்த 2 சைஸ் வந்து நாங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி கைலாயம், ராவணன் தலை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிறோம். வந்து நம்மளா ஸ்பெஷலைஸ் பண்ணது. ராவணன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து ராவணனே வீணை மாதிரியே செஞ்சு, அவர் கை மாதிரியே வீணையை செஞ்சு அதை இது பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் வந்து டான்சிங் டால்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது வந்து டான்சிங் டால். டான்சிங் டால்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மகாராஜா மகாராணி பண்றோம். பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேன் காத்துல ஆடும். நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது பண்ணிக்கலாம். அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா தலை வந்து காத்துல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி தாத்தா பாட்டி இதை ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணிருக்கிறோம். முன்னாடி டான்சிங் டால், பரதநாட்டியம் டால் தான் பார்த்துருப்பீங்க. இது தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். பின்னாடி இருக்கிறது வந்து டான்சிங் டால், பரதநாட்டியம், மணிப்புரி, அதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம். பாரதியார் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சில தேச தலைவர்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஆடாது.
தேச தலைவர்கள்லாம் சில எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பொம்மைகள் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கிறது ஒரு 40% 50% தான் வந்திருக்குது. இன்னும் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இதுல விலைகள் நாங்க சொல்லலன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல எங்க நம்பரு 94434700, அதாவது 944433 இந்த நம்பருக்கு போன் பண்ணிட்டீங்களா, வாட்ஸ்அப் அனுப்புனீங்கனால உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த பர்டிகுலர் போட்டோ பொம்மை எனக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது நாங்க வந்து ரிட்டர்ன் அதோட பிரைஸ், அந்த இல்லாட்டி எங்க பொம்மையே நாங்க போட்டோ எடுத்து அது பிரைஸோட உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம். நீங்க அதை பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். மேலும் எங்கள் விஜயா ஸ்டோர் மயிலாப்பூரில் பிரம்மாண்டமாய் 48 வருட காலங்களாக நடத்தி வந்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது பம்மலில் ஒரு கிளையும், கோயம்புத்தூரில் குரு விஜயா ஸ்டோர் என்ற பெயரிலும், திருவான்மையூரில் விரைவில் ஆரம்பிக்க போறோம். இது மாதிரி உங்களுக்கு எந்த பிரான்ச்சஸ் உங்களுக்கு ஆக்சஸ் வந்து பக்கத்துல இருக்குதோ, நியர்பை நீங்க எங்க போக முடியுமோ நேர்ல வந்து பாருங்க. ஏன்னா நிறைய பொருள் வச்சிருக்கிறதுனால இதை எடுத்து சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னாக்கா எங்களுடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா விலைகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டை விட விலை கம்மியா தான் இருக்கும். அதை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு வந்து நன்றாக இருக்கும். வாருங்கள், வாழ்த்துங்கள், வளருகிறோம். நன்றி, வணக்கம். விஜயா ஸ்டோர் உங்களை என்றும் வரவேற்கிறது.